வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் என்ன வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோன்னா, ஒரு வசிய மருந்து செய்யக்கூடிய முறை. இந்த வசிய மருந்து நம்மக்கிட்ட வசிய மையாவும் இருக்குது, வசிய மருந்தாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, வசிய மருந்துலேயே கருமுறை இருக்குது, மூலிகை முறையிலும் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் சொல்ல போகிறது கருமுறையில் நான் சொல்ல போகிறேன். இந்த கருமுறைக்கும் மூலிகை முறைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, கருமுறையில் வேகம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு 11 நாள் 10 நாளில் வேலை முடியும். மூலிகை முறையில் ஒரு 21 நாள் 48 நாள், ஒரு மாதம் 2 மாதம் கூட ஆகலாம். சரிங்களா? ஆனால் கருமுறையை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 15 நாள் தான். எப்பேற்பட்டவங்களையும் உங்கள் வலைக்குள்ளே அந்த வசிய கட்டுக்குள்ளே இழுத்துரும். அது மட்டும் இல்லை, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்களே கதி, நீங்களே இதுன்னு உங்களையே சரணடைஞ்சு கிடப்பாங்க. இந்த வசிய மருந்தை எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, இந்த வசிய மருந்துக்கு கருமுறைக்கு காட்டு அட்டை. ஏன்னா அட்டையிலேயே நிறைய இது இருக்குது. இந்த மழை காலத்தில் பெஞ்சிச்சின்னா அந்த கருப்பு கலர், அந்த சிவப்பு கலர் அட்டை இருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த அட்டையாக தான் இருக்குது. அந்த மழை காலத்தில் அந்த அட்டையெல்லாம் கிடையாது. காட்டு அட்டைனா அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏதாவது ஒரு குளத்தில், ஏரியில் இந்த மாதிரி அட்டை இருக்கும். சரிங்களா? அது நல்ல ரத்தத்தை குடிக்கும் அந்த அட்டை. அதை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சிறிய இது சொல்கிறேன். ஒரு குளத்தில் இருக்குது, ஒரு கிணத்துல இருக்குது அப்படின்னா, தென்னை மட்டை இருக்குங்க இல்லையா, தென்னை மட்டையை நீங்கள் நல்லா முக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா, மறுநாள் காலையில் பார்க்கும்போது நிறைய அட்டை ஏறி இருக்கும். அப்படி நீங்கள் அந்த அட்டையை பிடிக்கலாம். அட்டையை பிடிச்சி வெயிலில் நல்லா காய வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ காய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பவர் ஏறும். அதே மாதிரி தான் இந்த சுழல் வண்டு. சரிங்களா? சுழல் வண்டு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஏரி குளங்களில் இருக்கும். சுழல் வண்டு நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மின்மினி பூச்சி. சரிங்களா? மின்மினி பூச்சி நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவாங்கோட பிஞ்சு கன்று. தேவாங்கோட பிஞ்சு கன்று. இன்னொரு முக்கியமான பொருள் இதை சேர்க்குறோம் கருமுறையில், குளவி, செங்குளவி. சரிங்களா? நல்ல சிவப்பு கலரில் குளவி இருக்குங்க இல்லையா, அதையும் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? இந்த 5 இது மட்டும் இருந்தால் போதும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிலில் நல்லா காய வைக்கணும். சரிங்களா? வெயிலில் நல்லா காய வச்சு இது எல்லாமே நல்லா பொடியாக்குங்க. சரிங்களா? எப்போ நீங்கள் பொடியாக்கணும் அப்படின்னா, வளர்பிறை காலகட்டத்தில் பொடியாக்குங்க. அப்படின்னா பௌர்ணமியில் நல்லா பொடி பண்ணி வைங்க. பொடி பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற காம மோகினி மந்திரத்தை வெறும் 10,008 உரு. சரிங்களா? 10,008 உரு நீங்கள் கொடுக்கும்போது முழுமையடையும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உருவும் கொடுக்க தேவை கிடையாது. இல்லை நீங்கள் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு 1008 உரு கொடுத்துட்டு, நீங்கள் ஒரு ஆணாக இருக்க பட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட உதிரம், உங்களோட விந்து, உங்களோட யூரின், உங்களோட எச்சி, இந்த மாதிரி இதை கலந்து கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ரத்தத்தை மட்டும் கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க உடம்போட வாகு வீரியம் நிறையா இருக்கும். சரிங்களா? அதனால உங்கள் உடம்புலேருந்து இந்த ரத்தம், யூரின், எச்சி இந்த ஐவகை இதை நீங்கள் கலந்து தாராளமாக கொடுக்கலாம். இதே பெண்கள் ஆண்களுக்கு கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, மாதவிடாய் தீட்டில் உதிரம், எச்சி, யூரின் அவங்களும் கலந்து ஆண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் எந்த நபருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்க உங்கள் கட்டுக்குள்ளே முழுமையாக வருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு நபருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீண்ட நாட்களாக சச்சரவாக இருக்குது, பேச மாட்டேங்கிறாங்க, பேசினாவே சண்டை வருது, ஒரு அந்நுனியம் இல்லை அப்படின்னா, இந்த வசிய மருந்தை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க முழுசாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நீங்களே கதின்னு இருப்பாங்க. எப்போதும் உங்கள் மேலேயே அந்த சிந்தனையாகவே இருக்கும். சரிங்களா? எப்போதும் அந்த காதல் மோகத்திலேயே இருப்பாங்க. சரிங்களா? இதை தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம். இந்த மருந்து வேணுங்கிறவங்க நம்மளோட ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்த மருந்து நல்லா தரமாக இருக்கும்ப்பா. 10லேருந்து 15 நாள் தான் நல்லா வலுவாக இருக்கும். வேணும்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.